பிரதமர் மோடி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் செகந்திராபாத் என்ற இடத்தில் பேசும்பொழுது மிக முக்கிய வேண்டுகோள்களை நாட்டு மக்கள் முன் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, எப்படி கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று செய்து கொண்டிருந்தோம், ஆன்லைனில் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், அதே போல் டிஜிட்டலில் தான் எல்லா வேலையும் பார்ப்போம், வீட்டில் இருந்தே பார்ப்போம், ஆஃபீஸுக்கு வர மாட்டோம், அதை ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் இது என்று பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ கொரோனா காலகட்டத்தில் நாம் எப்படி வேலை பார்த்தோமோ அந்த மோடுக்கு மறுபடியும் போக வேண்டி இருக்கும் என்றே தோன்றுகிறது. சர்வதேச களத்தில் போர் சூழல் நிலவுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஈரான் பக்கத்தில் இருக்க அந்த ஜலசந்தியில் பல பிரச்சனை இருக்குது. நாட்டில் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து அங்கே தான் நடைபெறுகிறது. அங்கே பல சிக்கல்கள் இருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது. அப்போ என்னாகும் என்று எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரத்தில் பிரதமரிடமிருந்து இந்த அறிவிப்புகள் வேண்டுகோளாக வருகிறது. அது எப்பொழுது உத்தரவாக மாறும் என்று நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, வேற என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரெண்டாவது பெட்ரோல் டீசல் எரிபொருளை குறைவாக பயன்படுத்துங்க, மூன்றாவது திருமணமே இருந்தாலும் தங்கத்தை ஒரு ஆண்டுக்கு வாங்காதீர்கள், அதே போல் விவசாயிகள்லாம் இயற்கை விவசாயம் செய்யுங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்காதீர்கள், அதை குறையுங்கள், அதே போல் எண்ணெய் உட்கொள்வதை, அந்த எண்ணெயை நாம் பயன்படுத்துகிறத அந்த எடிபிள் ஆயில் என்று அழைப்பார்கள், அதையும் குறையுங்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறார். நாம் பொருளாதார நிபுணர்கள்கிட்ட பேசணும். அதாவது தங்கம் வாங்காமல் இருக்கிறதுக்கும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். ஏன் கச்சா எண்ணெய் வாங்கும் போது நாம் அவங்க என்ன கரன்சியில் கேட்குறாங்களோ அந்த கரன்சி கொடுத்து தான் நாம் வாங்க வேண்டி இருக்கும். அதே போல் தங்கம், நம்ம நாட்டில் நாம் பெருசாக உற்பத்தி பண்ணல, கச்சா எண்ணெய் எப்படி நாம் வெளிநாடுகளை நம்பியிருக்கோமோ தங்கத்திற்கும் வெளிநாடுகளை தான் நம்பியிருக்கோம், ஆனால் வாங்கி குவிக்கிறோம். ஸோ அங்கேயும் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய கரன்சியில் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருகிறது. இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தினால் பிரதமரிடமிருந்து இந்த மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே வெளிநாட்டிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணுறதை, இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும். குறிப்பாக திருமணமே இருந்தாலும் ஒரு ஆண்டுக்கு தங்கத்தை வாங்காதீர்கள் என்று பிரதமர் அவர்கள் வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறார். பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், நிச்சயமாக வரும் காலங்களில் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாடு தயாராக வேண்டும். இன்னும் ஒரு வாரத்தில் கூட அந்த விலை உயர்வு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது, எச்சரிக்கிறார்கள். தற்பொழுது பிரதமரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் வேண்டுகோளாக இருக்கின்றன. ஆனால் அதுவே உத்தரவாக வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் இங்கே நிலவுகிறது. ஒருவேளை அது உத்தரவு வந்தால் கொரோனா காலகட்டத்தில் நம்ம எப்படி வேலை செய்தோமோ அதே மோடுக்கு மறுபடியும் போக வேண்டியிருக்கும். பிரதமரே சொல்லிவிட்டார், அதை ரீஸ்டார்ட் செய்ய வேண்டி இருக்கும் என்று. நிறுவனங்களும் இதற்காக தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. பிரதமருடைய அறிவுக்கு பிறகு வேண்டுகோள் உத்தரவாக மாறுமா மத்திய அரசிடமிருந்து என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் உயரப்போதே என்று வருத்தமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலை எப்பொழுது சரியாகும் என்று பொருளாதார நிபுணர்களை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்வதேச அளவில் போர் சூழல் என்ற காரணத்தினால் அங்கே விலை உயர்ந்து விட்டது. கச்சா எண்ணெய்க்கு ஒரு பேரலுக்கு விலை $126 அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது ஃப்ளக்சுவேட்டிங்லேயே இருக்குது. அங்கே சரியானாதான் இங்கே சரியாகும். பிரதமர் கூறியது போல் நாட்டு மக்கள் இதற்காக தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கும் என்று பொருளாதார நிபுணர்களும் தெரிவித்து விட்டார்கள்.